எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த காலத்தில் பல சத்தியங்களை நமக்கு மிக தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார். அதில் ஒன்றுதான் கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி அவர் அழகாய் நமக்கு போதித்திருக்கிறார். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் மிக திட்டமாக ஒரு காரியத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2வது வருகை வருகிற அந்த காலத்துக்கு முன்பதாக என்னவெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை பட்டியலிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னதில் மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அப்படி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது நீங்க கலங்க வேண்டாம், அதாவது நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா இது எல்லாம் நடக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். உண்மையாகவே கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப நாட்களாக இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் இடையில யுத்தம் நடந்துகிட்டே இருந்து, பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யுத்தம் வருஷக்கணக்காக நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையில யுத்தங்கள், அப்படியே மறைமுக போர், அது வெளியரங்கமான போர் இல்லை, மறைமுகமான ஒரு போர் நடந்துட்டு இருந்தது. அப்படி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதே மறைமுக போர் சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையில நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு பாருங்க, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில யுத்தங்கள் நடக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு உலகம் முழுவதுமே பல நாடுகள் தங்கள் எதிரிகளின் நாடுகளுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுகிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ஆனா ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், ஏன்னா உடனே முடிவு வராது. அதாவது இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ண மாட்டாரு, வந்துட மாட்டார், இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் சொல்றார். ஆனா இந்த நாட்கள்ல பல தேவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அதற்குண்டான காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அவர் சீக்கிரமா வரப்போகல, அவர் வரப்போகிற காரியம் நிறைவேறுகிறதுக்கு உண்டான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கு. அவர் வருவதற்கு முன்பு என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கணுமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சில ஊழியர்கள் மக்களை பயங்காட்டிட்டு இருக்காங்க, இயேசு வரப்போறார், அங்க அது நடக்கு, இங்க இது நடக்கு, இது வந்துட்டு அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மக்களை பயங்காட்டுறாங்க, பயப்படுத்துறாங்க. ஆனா ஒரு காரியம் என்னால திட்டமா சொல்ல முடியும். என்ன காரியம்னா, இயேசு வருகிறதுக்கு இன்னும் 500 வருஷம் ஆகட்டு, இல்ல இன்னும் 2000 வருஷம் ஆகட்டு. ஆனா நீங்களும் நானும் இருக்க மாட்டோமே. இன்னும் 500 வருஷம் நம்ம இருப்போமா? இன்னும் 2000 வருஷம் நம்ம இருப்போமா? இல்ல. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு 70 வயது இல்ல 80 வயது தான் தேவன் நியமித்திருக்கிறார். அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நிறைவேறுகிறத கண்ணால் பார்க்கிற நாம 70 வயது 80 வயதுக்குள்ள நமது ஓட்டத்தை முடிச்சு நித்தியத்துக்குள்ள கடந்து போக போகிறதுனால கர்த்தருடைய வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு திட்டமாய் நிறைவேறுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து நாம் மனம் திரும்ப நம்மை ஒப்பு கொடுக்கணும். இதுலதான் பிரச்சனை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் நடக்குப்பா, உண்மைதான், அவர் சீக்கிரம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி கவனக்குறைவா இருக்காங்க, நிர்விசாரமா இருக்காங்க, வருகைக்கு ஆயத்தப்படாம இருக்கிறாங்க. ஒருவேளை நான் 80 வயசுல இல்ல 90 வயசுல மரிக்கணுமே, அதுக்குள்ள நான் பரிசுத்தவனா மாறணுமே, அதுக்குள்ள நான் உத்தமனா மாறணுமே, தங்களை ஆயத்தப்படுத்தாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் மதியீனம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது என்கிறத கண்ணால பார்க்கிற நாம் நமது வாழ்க்கையில கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறோமா, இல்ல நமது ஓட்டம் முடியும் பொழுது நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்போங்கிற நம்பிக்கை இருக்கிறதாங்கிறத கவனிச்சு பார்க்க. தயவு செய்து கண்களுக்கு முன்பு தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறத பார்க்கிற நீங்க
நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கக்கூடாது. துணிகரமாக இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் தயவு செய்து ஒப்பு கொடுத்து உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள, உண்மையான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள, உண்மையான ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ள வாங்க. அப்பொழுது நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பிரகாசமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னபடி யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேள்விப்படுகிறோம், எங்கள் கண்களால் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் ஆகிலும் நாங்கள் எங்கள் ஜீவியத்தை உமக்கு நேராக திருப்ப உதவி செய். எங்கள் ஜீவியத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, அல்லது உம்முடைய ஆண்டவரை சமூகத்தில் வந்து நிற்பதற்கு நாங்கள் குணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தந்துருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உணர்வுள்ள இருதயத்தை தார். உண்மையுள்ள மனிதர்களாய் மாற்று. உங்க நாமத்தை மகிமைப்படுத்து. அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனை குறித்த உணர்வு, நித்தியத்தை குறித்த ஒரு வாஞ்சை வந்து உம்மை அண்டிக் கொள்ளுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.